நந்தவனம் போக வேண்டும், அடிப்பாடி சந்தோஷமா விளையாடணும் அப்படிங்கிற ஆசையோடு ஓடி வந்தாச்சு. சின்ன பொண்ணு வருவான்னு பார்த்தா அவ தூரமா போயிட்டான். வண்டியில வரும் பொழுது நீ பெரிய பொண்ணா? நீ பெரிய பொண்ணா? ஆமாங்க, அவ பேரு சின்ன பொண்ணு. எப்ப வருவா வருவா வருவான்னு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். தெரியுது என்னன்னு கண்ணீர் வந்துருச்சா? ஆமாங்க, அதனால வர்றதுக்குள்ள என் மனசுக்குள்ள உள்ள விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். எதா இருந்தாலும் ஓப்பனா. யாரு இல்ல எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுன்னு சொல்றேன். எதா இருந்தாலுமா? அப்படி மோசமா இருக்கிறீங்க. சந்தேகப்படுறேன். இல்ல எதா இருந்தாலும்னா அது என்ன? எதையாவது ஒன்னதான் செய்வேன். ஏண்டி சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, வளரு வளரு வரதாட சின்ன கண்ணா இன்னைக்கு எதில் ஒன்னா தனியா கேட்டானா தருவே அடியே சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள, வளரு வளரு வரதா இன்னைக்கு எதில் ஒன்னா தனியா கேட்டானா தருவே ஒன்னா அடியே சின்ன புள்ள ஆவி துடிக்குது நெஞ்சுக்குள்ள. அவள் வரும் எதிர்பார்த்து. நன்றி நன்றி வணக்கம். அவளை கூப்பிடுறோமா? அப்புறம் அவ வந்தாதான் விட என்ன நமக்கு வேலை. அவ வந்தாதே உங்களுக்கு குளுக்குளுன்னு இருக்கும். கூப்பிடுறோமா? அடியே சின்ன பின்னி கைய பிடிக்கணும் சாமி கண்ணு ஒத்த கண்ணு வெக்கப்படுறாங்கோ. ஏய் என்னடி சொல்ற? என்னமோ புதுசா பார்க்க போற மாதிரியா? வாடி அடுவட்ட முண்டை
சரி 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 வா, என்ன இருந்தாலும் வரணும்ல வெளியில. கண்ணை துறக்கணும் சாமி, இவ கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இதுவான பார்த்து பூமி வந்து சேர்ந்து வளர்ந்தத காமி. இதுவான பார்த்து பூமி வந்து சேர்ந்து வளர்ந்தத காமி. காமி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. பாட்டையும் தேடுமே, சங்கடம் ஓடுமே. பாட்டையும் தேடுமே, சாமியே கூடுனா சங்கடம் ஓடுமே. தாகம் ஆகாது தாமதம் கூடாது தேகம் தாமாடு அங்கலே அருள் தரும் திரு கடலே அரைக்குது ஏன் முதலே. அருள் தரும் திரு கடலே அரைக்குது ஏன் முதலே. முக பசிக்கிற நீங்க வாங்கலே. கண்ணு, இந்த கண்ணு, இந்த கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இதுவான பார்த்து பூமி, இதுவான பார்த்து பூமி. மாமா, அம்மா நீ அடிக்கிற பீசில நான் கத்து வச்ச கீதம் பூரியா போயிரும் போது. ஏண்டி நீ வாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்குற, நான் என்ன வைக்கிறேங்கிறதே மாமா. என்னடி செல்லா, நல்லா இருக்கீங்களா? ஏண்டி நல்லா இருக்கட்டுமா? நீ நல்லா இருக்கிறதுக்கு விடிய விடிய உட்காந்து இருந்தாலும் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க வயலெல்லாம் அப்படி ஆளு இல்ல. 2 பேரும் சேர்ந்தா கிட்டிதான் அடிக்கலாம். நீ நினைக்கிறதுதான் வேற. சரி மாமா, நாடக ஆரம்பிக்க நல்லா கூட்டமா இருந்துச்சு. பெண்ண வெறும் பொட்டா கடை கிடக்கு. ஏய் எடுவாடாரு, எடுவட்ட முண்டை நல்லா பாரு உட்காந்து இருக்குது. இருட்டா கிடக்கு. ஏய் எடுவட்ட முண்டை, அட கண்ணுல கிடக்கிறத கழட்டிட்டு பாரு. ஆமா மாமா, அடி பொட்டக்கணு முண்டை. எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு ஆசை. என்ன? இந்த ரோச்சி துணி போட்டிருக்காருல, இந்த 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 ரோச்சி துணி, இந்த அப்புச்சியா? அவரை பார்த்த உடனே ஒளிஞ்சிருக்கிறாரு. அந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருல அப்புச்சி, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புறேன். ஏப்பா அவங்க அம்மா அப்பா எங்க இருந்தாலும் உடனடியாக என்கிட்ட வந்து பொண்ணு கேட்குமாற மணி பொண்ணு போட கேட்டுக்கொள்கிறேன். என்ன அப்படி சொல்ற? ஆமா, இந்த கூட்டத்திலேயே அந்த ரோஸ் கலர் தான் பிடிச்சிருக்கா. ஏன் தெரியுமா? ஏன் முன்னாடி வந்து உட்கார்த்த மூதேவி வேட்டியை தூக்கி இப்படி நிப்பாட்டி இருக்கான். ஆலயமணி மாதிரி அது வாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு கிடக்கு. அதை பார்த்த உடனே ஏமாந்துட்டேன். எனக்கு மணி ஆற்ற யாகம் வந்துருச்சு. நானும் ஒரு பூசாரி வச்சிருக்கேன். அந்த பூசாரியை நாக்கு போறாங்க மூதேவி அந்த மணியில நாக்கே போட்டு வழக்கம் இருந்தா தானே பாவம். விடிய சொன்னாலும் கேட்க மாட்டேன் மாமா. வழக்கம் இல்லாத ஆளை போட்டுக்கிட்டு உண்மையிலே சொல்றேன், படுத்தாத. உண்மையிலே சொல்றேன், முண்டை என் மன கஷ்டம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது மாமா. மாமா, எனக்கு மட்டும் இருக்கிற மன கஷ்டம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. என்னடி சொல்ற? சும்மா இருக்க முடியாம எங்க அப்பா சொன்னாருன்னு ஒரு பஞ்சகரக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணேன். ஐயோ, சும்மா இருந்து என்ன சிப்புன்னு தெரிக்குமே அப்படி நினைச்சிட்டேன். பஞ்சர் கடைக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணேன். சரி, பஞ்சர் ஓட்டுறவன கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா வாங்குறேன். ஒரு 4 பஞ்சர் ஓட்டினா 400 ரூபா சம்பளம் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கலாம். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு அவனை நம்பி கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் முதல் ராத்திரி ரூம்ல படுத்திருந்தோம். சரி, தூக்கத்துல நான் 2 குசு விட்டுருப்பேன் போருக்கு மாமா. என்னடி சொல்ற? இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் ஓட்டிட்டு வந்தவனா, ஆமா, நான் குப்பரக்க படத்துக்கு டர்ரு புருன்னு போடவும் இவனுக்கு டியூப்ல காத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. பஞ்சர் ஆயிடுச்சு டயரு. தூங்கிக்கிட்டு இருந்த என்னைய குண்டாங்கட்டா தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு. சரி, அதுக்குள்ள பெரிய தொட்டி, அதுக்குள்ள கொண்டு ஓட்டி எண்ணி அமுக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு? பஞ்சர் போதான்னு பாக்குறதுக்கு. இவன் போட்டு அமுக்கு. உன்னை பொண்டாட்டியா நினைக்கல, டயரா நினைச்சிட்டேன். இவன் போட்டு அமுக்கல மூச்சு தமுக்கட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி, கொப்பளிச்சதுல இன்னொரு குசு வந்துச்சு. அதே தண்ணிக்குள்ளே விட்டுட்டு 2 பக்கம் தண்ணி கொப்பளிச்சிருக்கு. இவன் முடிவு பண்ணிட்டான். என்னன்னு? இந்த டயர்ல 2 வஞ்சர் போகுது. ஓ, பஞ்சர் 2 ஏதோ பெரிய ஆணியா குத்திருச்சு. நம்மளுக்கு காசு. இதை எப்படியாவது நம்ம ஒட்டணும். குப்பரக்க படுக்க போட்டு நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி, என்னது தேப்பு கட்டி எடுத்து
ஓ போட்டுக்கிட்டு வரட்டு தேய்ச்சு நல்லா போட்டுக்கிட்டு இழுக்கிறேன். ஒரு கை நிறைய சொல்யூஷன் அள்ளி நல்லா ஷல்லும்ப தடவி. டயர் பெருசு இல்ல, டீப்பை கட் பண்ணி ஒரே ஒட்டி போயிட்டாயா. அதுல இருந்து இந்த வழியா போற காத்து புல்லா வாய் வழியா புட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. ஆஹா, நல்ல வேலை டீப்பு டேர் நினைச்சு இதை உடைச்சேன். என்னடா அவன் பாட்டுக்கு ஒருவேளை வல்கனைசேஷன் பண்ணி தானே இவ்வளவு பெரிய வெடிப்பா இருக்குது. இது டீப்ளஸ் இல்ல, இது டீப்ளஸ் டயர் நினைச்சு உள்ள கம்ப்யூட்டர்கிட்ட ஆட்டி பாத்துருந்தியான்னு வை, குடல் குந்தாணில அந்துகிட்டு வெளியே வந்திருக்கு. அதான் இந்த பக்கம் நல்ல வேலை குப்பரக்க போட்டுக்கிட்டு ஓட்டி நான் மல்லாக்க போட்டு ஓட்டிருந்தானே என்னடா வால்டிப்புல காத்து வரலன்னு வால்டிப்பை பிடிச்சி அத்து விட்டு வீசிருப்பேன். அதை விட அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அவர் தான் அருமையான மாப்பிள்ளை. உண்மையிலே எவ்வளவு பெரிய வச்சு வச்சிருக்கேன். தண்ணியை குடிச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப முக்கியமா உனக்கு? இல்ல இல்ல, அருமையான கதையை கேட்டோன்னே எனக்கே வறட்சி ஆயிடுச்சு. வறட்சியா தான் இருக்கு. அருமையான மாப்பிள்ளை. யார் தெரியுமா? யாரு? ஐஸ்வண்டிக்காரனை கல்யாணம் பண்ணேன். அப்புறம் என்ன, ஐஸ்வண்டிக்காரன் வெயில் காலத்துக்கு குளுன்னு ஐஸ்வண்டிக்காரன் வச்சு காப்பாத்துவானே. ஐஸை வாங்கி நல்லா சப்பிக்கிட்டே தெரியலாம். நல்லா குளுன்னு இருக்கணும்னு அன்பி கல்யாணத்தை பண்ணேன் மாமா. சரி, கல்யாணத்தை முடிச்சு நல்லா தேமாமா ராத்திரி 2 பேரும் படுத்துங்க. என்னடி சொல்ற? ராத்திரி 1 மணி இருக்கு மூதவிக்கு ஐஸ் விக்கிற ஞாபகம் வந்துருச்சு. கோன் ஐஸ், கப் ஐஸ். ஏய், கோன் ஐஸ், கப் ஐஸ். என்னடா இங்கிட்டு புடிச்சு அமுக்குறான்னு இங்கிட்டு திரும்பிட்டு படுக்கிறேன். மறுபடியும் கோன் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ். இவன் புடிச்சு அமுக்கி இங்க இப்போ 2 பக்கம் சத்தம் வருது. அதை விட அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு இங்கே பிடிச்சி அமுக்கிறேன், இங்கே பிடிச்சி அமுக்கி ஒண்ணுக்கு இருக்க எடுக்கும் போதெல்லாம் புழுக்கு சத்தம் வச்சா என்ன ஆகுறதுன்னு விட்டுட்டேன். கடைசியா ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன் பாருங்க. அவர் தான் அருமையான மாப்பிள்ளை. இபி ஆபீசரை கல்யாணம் பண்ணேன். இபி ஆபீசரை கல்யாணம் பண்ணோம்னா ஊருக்கே கரண்ட் கொடுக்குறாரு மனுஷன். அது சரி, ஃபர்ஸ்ட் மரமே அப்படி ஏறுறான், இங்கே எப்படி ஏறுவான்னு அவனை நம்பி கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணத்தை முடிச்சு அவனுடையாவது எப்படியாவது ஏதாவது பண்ணிடலான்னு தைரியத்தில் படுத்திருந்தேன் மாமா. சரி, மூதேவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாவத்துல விச்சுன்னு என் மேல ஏறி முன்னாடி மாட்டுற பீச பின்னாடி பாசுற பூச முன்னாடியே மாட்டி விட்டுறாயா. அவனையும் வச்சு சமாளிக்க முடியல. சரி, அப்புறம் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். என்ன சொல்ற? யார் தெரியுமா? யாரு? நம்ம மைக் செட்டுக்கார கல்யாணம் பண்ணேன். ஆர்சி குணா மைக் செட் ஆப்ரேட்டர். அந்த ரோசி துணி போட்டிருக்காருல்ல, அவரை கல்யாணம் பண்ணேன். ஏன்னா மைக்கில் பாட்டு அப்படி போடுறாரு. விடிய இங்கே எப்படி போடுவாருன்னு நினச்சி கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணத்தை முடிச்சு ஒருவரையாவது எப்படியாவது முதலாத்திய கொண்டாடணும் ஆசை இல்லை. வாசப்படியில் எடுத்து அடிய வச்சேன் மாமா. சரி, இந்த ஆளு ஊருக்கு ராத்திரி 10 மணிக்கு மைக் செட்டு போட்டு அலௌன்ஸ் பண்ணி ஞாபகத்தில் முதல் ராத்திரி ரூம்ல 8 ஸ்பீக்கர் 4 குழா கட்டி வச்சிருக்கா. எனக்கு தெரியல. அது வாசப்படியில் எடுத்து அடிய வைக்கிறேன். நம்மளால மைக்கை பிடிச்சி அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படி? இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறப்பதால் கிராமத்தரல் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமான்னு மாட்டுக்கு அடிச்சு விட்டு பறந்துட்டான்டா. இருக்கிறேன் புள்ள ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறக்கிட்டாங்க. ஆளுக்கு சிறப்பிக்கிறதுக்கு. எல்லாரும் சிறப்பிக்கிறீங்கன்னு எக்ஸ்போஸ்ட் ஆச்சிருக்கேன். கடைசியா ஒரு மாப்பிள்ளை அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். அக்கா சுகமா இருக்கலாம். வீடு ஏசி, கக்கூசி ஏசி, கார் ஏசி, நல்லா குழுன்னு இருக்கலாம்னு கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்தை முடிச்சு அவரால் 3 மாசம் முழுகாம ஆயிட்டேன். முழுகாமனா தண்ணி இல்லாம எப்படி இருந்தாலும் கட்சி வச்சிருக்கவர் கட்சி நடிச்சு எப்படியோ 3 மாசம் முழுகாம ஆக்கிட்டார். சந்தோஷத்துல இருந்தேன் மாமா. முதவி மீட்டிங் போட்டு வீட்டுக்கு வந்தார். வந்து உடனே கூப்பிட்டு சொன்னேன், மாமா உங்களால வெக்க வேற வந்துருச்சு. உனக்குமா? அப்ப என்ன பார்த்தா ஊத்த முட்ட மாதிரி தெரியுதா? யாரு சொன்னா? இல்ல கூப்பிட்டு, மாமா உங்களால நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு. ஐயோ இது நான் செஞ்ச செய்தியில எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போன செய்தின்னு அடிச்சுட்டான்டா. இவன் ஒரே வார்த்தையா இவன் செஞ்சு விட்டு எதிர்கட்சிக்காரன் மேலத்துக்கு பலியா போடுறான். இதுலயுமா எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போறேன். படாத பாடுபடுத்துறாங்க. நம்ம தோழி பொண்ணை கூப்பிட்டுருவோமா? கூப்பிடு. அடியே தோழி, 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 அடியே தோழி, அடியே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? விடிய போட்டு ஒரு நாள் இங்க செயல்பாடு. இங்க வா, இங்க வாடி, இங்க வாடி. அடியே தோழி, என்னடி உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இன்னும் இல்ல. இல்லையா? நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணு. இப்போ உள்ள பயலர் மட்டும் நம்பி கல்யாணம் பண்ணு. லோக்கல் சரக்கா குடிச்சு போட்டு வாய்ப்புள்ள ஆன்ஸ் போயில வச்சுட்டு முத்தம் கொடுக்க வராங்க. வாய் போன நாத்து அடிக்குதுடி. இவங்களுக்கு முத்தம் கொடு. என்ன மாமா? நல்லா பாத்துட்டு போ மாமா. அடியே அதெல்லாம் இருக்கட்டுடி. இங்க வந்து நம்ம எங்க போறோம்? அடியே இங்க நம்ம 2 பேரும் காட்டிக்கிட்டே போறோம். அப்படியா? தெரியாம 2 பேரும் போயிட்டு நாங்க பாட்டுக்கிட்டே போட்டோ எடுத்துக்கிறோம். ஏமா
நம்ம எங்க காத்துக்கிட்டு போட்டோ எடுக்கிறீங்க அடி. என்னத்த இந்தாடி நம்ம நீங்க இன்னைக்கு காட்டிட்டு போறதா ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போக போறோம் என்ன காட்டுக்கு திணை காட்டுக்கு அடியே இந்தடி திணை காட்டு அடியே ஆ? திணை காட்டுக்கு போறது முக்கியம் இல்ல என்னையும் கூட்டி போடி ஏன்னா இதுவரையும் நான் திணை காட்டுக்கு போனதே இல்ல என்னடி சொல்ற நான் போனதெல்லாம் கருவக்காடு ஆரஸ்வதி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீயும் பெண் நானும் பெண் நல்லா இருக்கட்டும் அம்மா வர விட்டு யார் பெண்ணுங்கிறத கேட்டுக்கலாம் அம்மா அப்பத்தா ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்ததும் உனக்கும் இங்கே பாரு நிலவை போலே பல பழங்குது நினைக்க நினைக்க கிருகிருக்குது நிலவை போலே பல பழங்குது நினைக்க நினைக்க கிருகிருக்குது மனது போலே மனதுக்குள்ளே புருகுருக்குது பல பழங்குது ஓடி இல்லா 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 பாரு தெரியும் இழுத்து வளர்ச்சி எங்க பாரு புரியும் கைகள் தொட்டடும் ஐயோடா பேசுகின்றது வெக்கம் ஒன்றொரு என்னை ஒன்று பேசுகின்றது வெக்கம் ஒன்றொரு ஏன் முட்டு யாத்து 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 எப்படி எப்படி வந்தது எனக்கும் உனக்கும் எனக்கும் நல்லா இருமா நல்லா இருமா யார் இது அம்மா புதுசா அப்பா வேலைக்கு வச்சிருக்காருன்னு தெரியும் அந்த பிள்ளைய நான் பார்த்ததுல அப்பா வச்சிருக்க மூடிக்கிட்டு மூடிக்கிட்டு வந்தா எப்படி நான் முகத்தை பாக்குறது அவ்வளவு வெக்கம் அம்மா வெக்கம் என்னடி அம்மா ஏய் அம்மா அம்மாங்கற முகத்தை திறந்து காட்டு அம்மா ஏய் என்ன வார்த்தை வேற மாதிரி போயிட்டு இருக்கு என்னடி அம்மா என்னடி வணக்கம் அம்மா அம்மா என்ன மாமா அப்படியே வரிசையா வாங்க இல்லம்மா இந்த மாதிரி நோரி முடிய நோரிக்கு மிருதங்கத்துல கேள்விப்பட்டது இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்ததும் இல்ல அறிவு இருக்கா உனக்கு ஒரு நீ பொம்பளையா நீ இருங்கம்மா எனக்கு ஒரு என்னடி? சந்தேகம் சரி சரி என்ன சரி 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 அடிச்சுக்காம இல்லம்மா அம்மா. இல்லம்மா அப்படி சொல்லலை நாங்கள் அப்படியெல்லாம் லொப்ப பயல்களை நான் என்ன சொல்கிறேன் அவள் செய்கிறாள் அவளும் பொம்பளை தானே அந்த பிள்ளையும் பொம்பளை தானே அந்த பிள்ளைக்கு அமைக்க நீங்களாம் நான் செஞ்சு காமிக்கல சத்தம் வருதான்னு அமைக்க பாக்குறியாங்க ஆமா அந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்குது ஏய் அதுக்காக நான் வெள்ளக்க மத்த பிஞ்சிரும் உனக்கு மூடு முன்னாடி மூடி தலை மூதிய வச்சு சரி ஏய் ஏனி கன்றாவி இது அம்மா என்ன சொல்றாங்க நீ என்ன செய்யற பெண்ணென்றால் அச்சம் மட்டும் நானும் பயிர் பிறக்கணும் பைப் மட்டும்தான் இருக்கு என்ன என்னது இருக்கு பைப்பு எதுக்கு அது அது மட்டும்தான் இருக்கு அதான் எதுக்குன்னு கேட்டேன் அதுக்கு தான் ஏய் என்ன பேசுறீங்க நீங்க இல்ல அம்மா என்ன சொல்றா வாயை மூடணும் இல்ல வாயை மூடி பேசாம ஒரு சும்மா இல்லையா இருந்து தொலையா ஐயோ வேற 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 பேசாம இருப்பாங்க ஏய் இரு இங்க வா யார் நீ பத்தியா உங்களுக்கு மூதேவி இப்படி வருவாங்க நேரா சொரிய கொடுத்த மாடு மாதிரி பத்தியா இந்தம்மா உங்களுக்கு போய் நான் பேசுறேம்மா ஏய் எடுவட்ட முண்டே என்ன மாமா அம்மா கூப்பிட்டா என்னம்மா ஈ பூண்டை கட்டாரி மாதிரி அலையிறிய ஆமா ஈ பூந்த கட்டாரின்னு தெரியுமா உனக்கு தெரியும் ஆமா நீங்க நினைக்கிறது தப்பு அம்மா பூந்துருச்சுன்னு அதுக்குள்ள அம்மாக்கு ஆசை வந்துதான் ஒரு அம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க அம்மாக்கு ஆசை வந்து அப்படி ஒரு அமுக்கு அமுக்குனாக ஏய் அம்மா தடுத்தாக இங்க அம்மா அத சொல்லுங்க அப்படி சொல்லுங்க ஓயாம அமுக்கி பாக்குறேன் வேகமா இங்க வராதன்னு தள்ளி விடுறேன்டி எடுவட்ட முண்டை நீ சரி அப்பா அந்தரா வந்தார் என்ன சொன்னார் உங்க அப்பா பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஏன் என்ன யார்கிட்ட பேசுறது அப்பா பத்தி உங்க அப்பா வர சரியில்லை ஏன் என்ன பண்ணாரு ஏ வர வரல இருந்தா சரி இருக்காரு சும்மா ஒரு பாட்டில் எண்ணெயோட உன் வாயில ஊத்தி ஒரு பாட்டில் எண்ணெய பாடிங்க உன் பல்ல அப்பா என்ன சொன்னாரு
அப்பா என்ன சொன்னாரு? உங்க அப்பா வர சரியில்லம்மா. என்ன பண்ணாரு? போய் அம்மா கூட படுத்துக்கிறாரு. அறிவு இருக்கா உனக்கு? அப்பா அம்மா கூட தான் படுப்பாரு, பக்கத்து வீட்டுல போய் படுப்பாரு. ஏறுமாடு. உங்க அம்மா கிட்ட படுத்தா பரவாயில்ல. வேற என்ன? பக்கத்து வேலுச்சாமி அம்மாவோட படுத்துக்கிறாரு. அத்தி நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வேலுச்சாமியை வேற வர இல்லாம என் கூட படுக்க வச்சு போய் அமுச்சு விட்டேன். இந்தம்மா கோவப்படாதீங்க. ஏப்பா இதுக்கு பேர் தான் பண்ட மாற்றமா? இது பண்ட மாற்றம் கிடையாது. புதுசா நீ என்னமோ சொல்ல வர்ற. என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு தெரியல. இருந்தா அப்பா காட்டுக்கு போக சொன்னார். அப்படியா? காட்டுக்கு வந்தாச்சு. மலடியே எங்க வர்றீ? மலடி அம்மா இந்தம்மா என்னைய பார்த்து என்ன யார பார்த்து என்ன கேள்வி? நான் கோச்சிக்கிட்டு போறேன். ஏய் இங்க வாடி. ஏதோ ஒண்ணு முண்டை கருவ கட்ட மாதிரி எங்க இல்ல நான் கேக்குறேன். பாவடைய தூக்கு பாப்போம். அவளா கன்றாவி அத்தோட செத்து போயிருவீங்க. கரகம் முடிச்சவளே என்னம்மா பாவடைய தூக்கு. இந்தம்மா ஐயோ அத்தோட செத்து போயிருவீங்க. என்ன பண்ணுவேன்? மூடி தொல்லடி. கருவா கட்ட மாதிரியே இருக்குடி. கருவ முடிச்சவளே பொம்பளை புள்ள மஞ்சள் தேய்ச்சி மொழு மொழுன்னு அழகா இருக்கணும். அதுவும் கண்ணங்கரன் இருக்க காட்டேரி மாரி. அம்மா இந்த உங்க தும்மரா பேசாதீங்க. என்ன நீங்க எல்லாம் வெள்ளை கோழி மாதிரி இருக்கிறதுனால நீங்க திமுறா பேசுறீங்களா? என்னமோ ஆண்டவன் கொடுத்த சொத்து சும்மா இல்ல. அம்மா என்னடி? நானும் மஞ்சள் வாங்கி தேய்க்கிறேன். சரி இந்த கலர்ல தேய்ச்சா மஞ்சளும் கருப்பு மாதிரி. அது என்ன வேலிக்கருவேல முள்ளு முளைச்ச மாதிரியே. அப்பா சொன்னாரு காவலுக்கு போன கண்ணு கருமா காவல் பாக்கணும். காவல் பாக்குற வயசு அது. இந்த வயசுல அங்க போகாத இங்க போகாத இதுல போகாத அதுல போகாத இது செய்யாத அதை செய்யற. எப்பதான் நீ செய்யறது? எப்பதான் நீங்க செய்ய? இப்ப செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் செய்யறேன். ஒண்ணும் பிரச்சனை. நீ என்ன செய்ய போற? எதை செஞ்சாலும் செய்யறேன். எதை வேணாலும் செய்வியா? ஏமா எதை வேணாலும் செய்வியா? அவன் நிலைமை அவனுக்கு தெரியும், அவளுக்கு தான் தெரியும். சரி இடத்துல இருந்தாலும் அழகான இடம், அழகான சிறப்பான மக்கள், சிறப்பான இடத்துல ஏதாவது விளையாடலாமா? அம்மா என்ன? நான் ஒரு விளையாட்டு சொல்றேன். என்ன விளையாடுமா? அம்மா ஏன் ஒட்டு குடிங்க வாடி. அம்மா எங்கே வா வா. அம்மா 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 நான் ஒரு விளையாட்டு சொல்றேம்மா. என்ன? அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவோமா? விளையாடலாமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அப்படியா? இந்த இடத்துல நீதான் அப்பா, இவ அம்மா, நான் தான் பிள்ளை. என்ன தொட்டில போட்டு ஆட்டு. தொட்டி கிழிஞ்சிரும். ஏய் ஏய் உங்களெல்லாம் போட்டு ஆட்ற ஒரு தலைவி இடத்துடைய தலைவி நான் சொல்றேன் தொட்டில போடுன்னு. ஏன் தெரியுமா? எனக்கு தொட்டி கட்ட முடியுமா முடியாதா? உங்களுக்கு தொட்டி கட்டவள வேண்டாம். என்ன போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ் பக்கத்துல பெரிய தொட்டி வெள்ளக்கமா பிஞ்சிரும் உனக்கு. அம்மா சொல்ற கேள்வி என்னம்பா? தலைவி என்ன சொல்லிட்டு இருக்கா? என்ன சொன்னாங்க? தொட்டி கட்ட முடியுமா முடியாதா? ஏன் தொட்டி கட்டணும் கேக்குறாருல? கட்டுறேன்னு சொல்லு, இல்லனா முடியாதுன்னு சொல்லு. ஏற்கனவே கட்டி ஒண்ணு மண்டைய பொளந்து விட்டேன். நீ மண்டைய பொளக்க ஆசைப்படல. நீ வேற அம்மா ஆசைப்பட்டா செய்வியா? அப்ப போதும் நிறுத்து பண்ணி. நான் சொல்றேமா சொல்லடி. நீங்க அப்பா, நான் பொண்ண தொட்டி அப்பாவா? நீங்க வந்து அப்பா, அப்பா நான் அம்மா. இது நம்மளோட புள்ள. நானுக்கு பால் கொடுக்குறேன் வாடி. நாங்கள மூதேவி பால் கொடுக்க. இந்தம்மா அவன் கிடக்குறா. இந்தம்மா அவ கிடக்குறா. உனக்கு நீ என்னம்மா தொட்டி என்னம்மா? தொட்டி என்னம்மா? உனக்கு நீச்சல் குளமே கட்டி தரமா? உள்ள விளையாடுமா? பெருசா கட்டி அதுல தண்ணியை ஊத்தி என்ன தூக்கி அதுக்குள்ள போட போறேன். நீச்சல் அடிக்கணும். வெள்ளலி மாதிரி ஊருகிட்டே இருக்கு. எனக்கு நீச்சல் தெரியும். எங்கிட்டு போடாலும் நீந்தி கரைக்கு வந்துருவேன். அடி அத்தாடி இல மனசொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு இளவந்த மனசில் அடிக்கிறதுதானா? உறவாடு ஒரு ஜோடியோனோ இவள் மிகோ அது யாரோ கார். பட்டு பட்டு ஆடாதா ஒட்டு பட்டு அலைகள்
வந்து போகுது கட்டு வர ஆசைப்பட்டு கட்டு கறி கால நானே கட்டு குட்டி ஆடே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே சொல் பொன்மானே அடியாத்தாடி ஒரு ஜோடியானோடும் இது மேகமாக யாரோ காரம் அப்பா பாரு அண்ணாந்து பாக்குறமா அழகா இருக்கிட்ட வரி இந்த இடத்துல அழகான ஒரு இடத்துல அழகான என்னடி எட்ட மாட்டேங்குது நானே அண்ணாந்து ஆமா எட்ட மாட்டேங்குது மூதேவி அண்ணாந்து இருக்க கழுத்தை வலிக்குது கீழே போற என்னடி கீழே என்னமோ பண்றா என்னமா ஐயோ ஏய் டாடி ஏய் இது என்ன மாமாவா அம்மாடி மாமாவா என்னைய சொல்லிட்டு இருக்கா நீங்க கீழே குனிஞ்சால எடுவட்ட முண்டை பணிவு இருக்கலாம் வேண்டாம்னு சொல்லலை பைப்பில் தண்ணி குடிக்க போகிறோம்னா எந்த பைப்புன்னு பார்த்து என்ன பைப்பில் எப்படி திருவினா தண்ணி வரும்னு தெரியணும் இது பட்டன் பைப்பு பட்டன் அமுக்குனா தான் தண்ணி வரும் இந்த மனசுக்குள்ள எப்படி ஆசை அதனால அம்மா அந்த பட்டன் இந்த அழகா இருக்கு உன் வாயில இருக்கு மூதேவி தெரியாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்தோட ஒரு கீதத்தோட ஆமா இருங்க இப்ப எதுக்கு இப்ப நீங்க வாசிட்டு இருக்கீங்க ஆடணும்ல யார் ஆடுறேன்னு சொன்னா நந்தவனத்துல அப்படின்னு யாரு சொன்னது என்ன அப்படின்னு யாரு சொன்னதா நான் ஆடுன்னு உங்கள்ட்ட சொன்னேன் இல்லம்மா நந்தவனம் எனக்கு ஆட வராது ஆடு வராது கெடா வராதுன்ட்டு அம்மா நீங்க ஆடுவீங்கிறக்காக தான் இந்த மலையிலயும் உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்காக ஒருவர் இருக்கார் யார் தெரியுமா இது என்னது இது அந்த ஒருவர் யாரு அப்படின்னு கேட்கணும் கொவுர கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு நீயும் பதில் சொல்லி கேட்டு கண்டிப்பா ஆமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாம்
மானே என் மானே மயங்கிடலானே. ஒவ்வொரு கோயில தேவனை பார்த்து படிக்கிறது பாட்டு நீயும் பதில் சொல்லு கேளு. ஏ மாமா அப்படி இருக்கணும். அதனால ஒரே வரட்டு பறவை வரட்டுவோமா? கண்டிப்பா. ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோலோலமே. கீழே டவுன் கீழே டவுன் பண்ணு. சூக்காக பயமா இருக்கு. அம்மா 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 நீங்க எதுக்கும் அம்மா என்னமோ சொல்ல வர்ற. ஆடுறது எனக்கு தெரியலம்மா. இந்த பிள்ளைங்கிட்ட வச்சுருவோம். நான் நடுவில் வந்துடுறேன். அப்பதான் நல்லா தெரியும். என்னடி அருமையா இருக்குமா? என்னது சூப்பரா இருக்குமா? எது? நீ இதே பார்த்துட்டு உருப்படாம போறத. ஆலோலோ ஆலோலோ ஏய் பாரு ஆட்டோ எப்படி ஆலோலோ 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 சோலோலமே. ஆலோலோ போதும். அதனால இப்படியே ஆடி இருந்தோம்னா வேற மாதிரி ஆகி போகும். வர்றவங்க யாரா இருந்தா அவரவர் நேரத்தில் அவரவரை விடணும். கண்டிப்பா. அப்பவே காலதாமதம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அதனால என்ன பண்ணுவோம்? எப்படி சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி ஒண்ணு கூட பார்க்கல. என்ன காரணம்? என்ன காரணம்? எந்த குறை இருந்தால் கந்தன் குறி இருக்க கூடாது. யாரு கடை இருந்தாலும் மாறி கடன் இருக்கு. கூட மன்னவரிடம் ஆளுக்கு பிறப்பரமா இந்த முருகன் நினைத்து பரவேறட்டும். அம்மா வேலிமலை சாரல் நீங்க காவல பரன் மேல நின்னு காவல பாருங்க. நீ நான் கீழ அண்ணா உங்க காதல நல்லா விழுந்து தொலையாதா? பரன் மீது அமர்ந்து நான் காவல் பரன் மீது பார்க்கிறேன். அமர்ந்து நீங்கள் காவல் நீ என்ன பண்ண போற? கீழ நின்னு நான் பாக்குறேன். எதை காவல் பாக்குறேமானா? ஆளலாம் சார். உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது.